வணக்கம். இது நெல்லை ஹோம் குக். இன்றைக்கி பொங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. பொங்கு குழம்புங்கிறது நாங்கள் பொங்கலுக்கு வைக்கிற எல்லா காய் கிழங்குகள் போட்டு வைக்கிற குழம்புங்க. இது எல்லா கிழங்கு வகைகளும் நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். சேமக்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லா கிழங்கும் சேர்த்துருக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, 1 கிலோ துவரம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, 100 சிறு பருப்புங்க. இது பெருங்காயம், தேங்காய் துருவி வச்சுருக்குறோங்க. தக்காளி, பச்சை காயில் எல்லா காயும் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். புளி நனைய வச்சுருக்குறோங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் ஒரு திருக்கி வச்சா போதுங்க. இப்போது 1/4 கிலோ மொச்சையை வறுத்து நம்ம வேக விட்டுருக்கோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் கழுகி வச்சுருந்தோம். இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதில் துவரம்பருப்பு தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். சிறுபருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் 100 சேர்த்தா போதுங்க. அது நல்லா கொதித்து பாதி வேக்காடு வர சொல்ல நம்ம கிழங்கெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கழுகி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு 1க்கு 2 வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். ஏன்னா நம்ம காய் போட போட பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடும். அதனால் ரொம்ப வேக விடாமல் நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம சேமக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு எல்லா கிழங்கும் சேர்த்துருக்கோங்க. இப்போ பச்சை காய்கறியை நம்ம கொட்டிக்கலாம். ஏன்னா கிழங்கு வெந்துருச்சு, பச்சை காய்களை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை காயிலுமே நம்ம முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், பாவைக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோங்க. முட்டைக்கோசு வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் பச்சை காயில். அதான் சொன்னலாங்க, இது பொங்க குழம்பு ஒரு கலவை குழம்புனே நம்ம சொல்லலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லா காயும் இது கூட நம்ம சேர்க்கலாம். தடியங்காய், பூசணிக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பீட்ரூட்டு எல்லாமே நமக்கு இருக்கிற பச்சைக்காய் எல்லாமே சேர்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிழங்கு வகையிலையுமே எல்லா கிழங்கும் சேர்த்துருக்கோம். இது மெயினாக பொங்கலுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வள்ளிக்கிழங்குங்க. அதுவும் நம்ம இதோட சேர்த்துருக்கோம். ரொம்ப ருசியாக இருக்குங்க அந்த வள்ளிக்கிழங்கு. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம நறுக்கிய தக்காளி, மாங்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இதோட புளி சேர்க்கறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிழங்கு வகைகள்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். அது ஊறல் எடுக்கணும்லாங்க, அதுக்கு தான் நம்ம புளியை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இன்னொன்று, இந்த குழம்பு நம்ம சுட வைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹீட் பண்ணியே நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்கும். அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ ஒரு தனி ருசி வருங்க. நல்லா இது கொதிக்கட்டுங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டுக்குவோங்க. நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து திரித்து வச்சுருக்குறோங்க. வத்தல், அப்புறம் மல்லி, சீரகம் இதெல்லாம் வத்தல், மல்லியும் சீரகத்தையும் நல்லா வறுத்து நாங்கள் திரித்து வச்சுருக்கோம். வீட்டிலே திரிக்கணும். ஏன்னா அது நல்ல மாவாக இருக்க வேண்டாம். நல்ல இது கொரகொரப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு நம்ம அப்படி தான் நாங்கள் திரித்து வைப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கிளறி விட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதி வருது. இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ஒரு பச்சரிசி சாதம், இந்த பொங்கல் குழம்புக்கு சொல்கிறேங்க. ஒரு பச்சரிசி சாதம், அதுக்கு அப்பளம், ஒரு இலையை விரித்து அந்த பச்சரிசி சாதத்தை போட்டு இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எந்த குழம்பும் எதுக்கு ஏற்றுக்காதுங்க. இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோங்கிறதே தெரியாது. நம்ம கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டு நிறைய குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வத்தப்பொடி காமிச்சிருக்கேன். இப்படி தான் திரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. இதில் உள்ள காய், கிழங்கு எல்லாமே ஒவ்வொரு ருசியாக இருக்குங்க. தனித்தனி டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாம்பார் அந்த மாதிரி தானே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பொங்கல் குழம்பு வச்சு பாருங்கள். அடுத்து நம்ம மல்லிப்பொடியும் சீரகமும் சேர்த்து திரிச்சதை போடுறோம். பாருங்கள், அதையும் இப்படி தான் நான் திரித்து வச்சுருக்கிறேன். நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். நாங்கள் பொங்கலுக்கு இந்த குழம்ப செய்வோங்க. அடுத்தபடியாக அமாவாசைக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு செய்வோங்க. இதை வந்து பெரியவங்களுக்கு நாங்கள் கும்பிடுவோம். அப்போது இந்த குழம்பு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்க சொல்ல இந்த குழம்பு செய்ய சொல்ல அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோங்க. இந்த குழம்பு எப்பண்டா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து சாப்பிடுவோங்க இந்த குழம்ப. பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். ஐயோ, மறுபடியும் செய்ய உங்களுக்கே தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த குழம்ப வச்சு இலையில வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே எனக்கு கமெண்டில் தெரிவிப்பீங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா கொதி வரட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து 1 கிலோ பருப்பு, 100 சிறுபருப்பு, 100 கடலைப்பருப்பு, 1/4 கிலோ மொச்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக போட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக இருக்கிறது பருப்பாக தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பாருங்கள். பாருங்கள், எல்லா காயும் எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பாருங்கள் நல்லா அந்த இதுக்கு ஈக்குவலாக நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். நாங்கள் அந்த பருப்பை குக்கரில் எதுலேயுமே வைக்கல, பார்த்துக்கோங்க. நம்ம இதிலே தான் பாத்திரத்துலேயே வேக வச்சுருக்கிறோம். ஃபைனலாக நம்ம இப்போ இதுக்கு வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, 1க்கு 2ஆக திரித்து வச்சுருக்கிறோம். அதை நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்குவோம். பாருங்கள், தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த குழம்பு அதை சுட சுட அந்த பச்சரிசி சாதத்தில் போட்டு சாப்பிட சொல்ல ஐயோ கொண்டான்னு கேட்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்படி ஒரு மனமும் இருக்கும். அந்த குழம்பு கொதிக்க சொல்லியே
அவ்வளோ ஒரு வாசம் வருங்க. என்னமோ தெரியாது, எல்லா கிழங்கு வகையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்படி ஒரு வாசனை வருமா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த குழம்புக்கு நீங்கள் அப்பளம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மிதுக்கு வத்தல் எடுத்துக்கோங்க. நல்ல கொதி வந்துடுச்சு. இது கூட இப்போது மல்லி இலையை கழுகி நறுக்கி வச்சுருக்கிறோம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லி இலை தாராளமாக போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கோங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ப்ரௌனிஸாக வரட்டும். இது கூட நம்ம கொஞ்சோன்னு வெந்தயம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம் இதுக்கு மெயினுங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு அது கிழங்கு எல்லாம் போட்டிருக்கிறதுனால வாய்வாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து போடுங்க, அது எதுவுமே இருக்காது. நல்ல பொன்னிறமாக வரட்டுங்க. உங்களுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய தேவைப்படாது, ஒரு வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இது கூட இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்ல கிளறி விட்டுக்கலாம் கருவேப்பிலையை. நல்லா பொரிஞ்சு நல்ல பொன்னிறமாக எல்லாமே வரட்டும், நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ தாளித்ததை இதோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.